டேட்டிங் ஆப், மிக்சர்ஸ், கேதரிங் என பல பெயர்களில் நிகழ்ச்சிகளை நடத்தி சிறுவர் சிறுமிகளை வரவழைத்து அதன் மூலம் அவர்களை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கோவையில் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் சார்பில் குழந்தைகள் சிறார்களுக்கான சமூக வலைதள பாதுகாப்பை மையப்படுத்தி இணையதள பயன்பாட்டின் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனி பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. நீங்க மிங்கிள் பண்ணிக்கலாம், போன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வெளியில அவங்க சர்க்கிள் தவிர வெளியே பேசிக்கலாம். அவங்க அடல்ட்டா இல்ல என்ன ஏஜ் என்ன எங்கிருந்து வராங்க எதுவுமே கிடையாது. இத மாதிரி பழகுறாங்க. அப்படியே அவங்க சர்க்கிள் வெளியே போகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். இந்த மிஸ்யூஸ் குழந்தைங்களை ரொம்ப ஈஸியா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள பேசி நம்ப வச்சு அவங்கள ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா இப்ப நால்சால நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு கீழே டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு வருது. அவங்க புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சைல்ட் ஃப்ரெண்ட்லி லீகல் சர்வீஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப 2024 இதுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்ப நாங்க அதுல என்ன பண்றோம் அப்படின்னா அஸ் அ மெம்பர் அதுல என்ன பண்றோம்னா ரிலீஜியஸா ஃபாலோ பண்றதுன்னா ஸ்கூல் சில்ட்ரன் தான் எல்லா ஸ்கூல்ஸையும் போய் அவங்க கிட்ட அவேர்னஸ் லீகல் அவேர்னஸ் இதை பத்தி கிரியேட் பண்ணி ட்ரக் அபியூஸா இருக்கட்டும் இல்ல காலேஜஸ் போய் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். இது மெயினா அதுக்காக தான் இந்த ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா LSUC அப்படின்னு லீகல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னே ஒரு கமிட்டி இருக்கு இங்க கோர்ட்ல. குழந்தைகளுக்கான சட்ட சேவைகள் 2024 என்ற பெயரில் துவக்கப்பட்டுள்ள இந்த பிரிவு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று செல்போன் பயன்பாடு, சமூக வலைதள பக்கங்களின் இருட்டான பக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் மனநல ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகலாம். பிள்ளைகள் செல்போனில் மூழ்கிவிடாமல் இருப்பதை பெற்றோர் உறுதி செய்வதோடு அவர்களை ஆக்கப்பூர்வமான வழிகளில் திருப்பினால் சமூக வலைதளத்தின் இருண்ட பக்கங்களிலிருந்து அவர்களை மீட்டுவிட முடியும். புதிய தலைமுறைக்காக தாம்பரத்திலிருந்து சாந்தகுமார், கோவையிலிருந்து ஐஸ்வர்யா.